நீதிமன்றங்களில் உயர் ஜாதியினருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? சுப்ரீம் கோர்ட் வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் போன்ற நீதித்துறைகளில் பிராமணர் போன்ற உயர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கே நீதிபதிகளாகும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருவதாக பொதுவாக ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இன்னும் வேறு சில உயர் ஜாதியினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கீழ் ஜாதியினருக்கு எந்த முக்கியத்துவமும் தரப்படுவதில்லை என்றும் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நேரத்தில்தான் இதுகுறித்து பொதுமக்களிடையே நிலவிக் கொண்டிருக்கும் கருத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது உச்சநீதிமன்றம் அது குறித்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிமன்றத்தை பொறுத்தவரை எந்த அடிப்படையில் நியமனங்கள் நடத்தப்படுகிறது என்பதை வெளியில் தெரிவிப்பதில்லை என்றாலும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து வரும் குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 2.5 ஆண்டுகளில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்காக 406 பேர் பரிசீலனை செய்யப்பட்டார்கள். அவர்களில் 192 பேர் நியமனம் செய்யப்பட்டார்கள். அந்த 192 பேரில் 4% பேர் தாழ்த்தப்பட்டவர்கள், 3.6% பேர் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்டோர் 16% பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 3.6% பேர், பெண்கள் 18.5% பேர், சிறுபான்மையினர் 15.9% பேர் தேர்வாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த பட்டியலில் 32% பேர் மட்டுமே பொது பிரிவினர். அது மட்டுமின்றி இதுவரை நியமிக்கப்பட்ட 192 நீதிபதிகளில் 7.5% பேர் மட்டுமே உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உறவினர்கள் என்கிற விபரத்தையும் அறிவித்துள்ளார்கள். அந்த வகையில் நீதித்துறையை பொறுத்தவரை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பகிர்ந்துதான் வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. அதனால் நீதிமன்றங்களில் மேல் ஜாதியினருக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக வெளியாகி இருக்கும் தகவலும் பிரச்சாரம் பொய்யானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்படி ஒரு தகவல் வெளியானதை அடுத்து நீதிமன்றம் என்று வரும்போது சாதி மத ரீதியாக நியமனம் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தும் வெளியாகியுள்ளது. அதாவது நீதித்துறையில் நீதி தவறாது நேர்மையாக செயல்படும் நபர்கள் மட்டுமே நீதிபதிகளாக நியமிக்கப்பட வேண்டும். அதில் சாதி மதம் பார்க்கக்கூடாது. நேர்மையாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதிபதி பதவி கொடுக்க வேண்டும். சாதி ரீதியாக கொடுக்கிறோம் என்பதற்காக தவறாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு நீதித்துறையில் வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் நீதி வழங்குவதில் தவறு செய்து விடுவார்கள். நீதித்துறைக்குள் கருப்பு ஆடுகள் புகுந்தால் நீதியை நிலைநாட்ட முடியாது. அதனால் மற்ற துறைகளில் வேண்டுமானால் இதுபோன்ற இடஒதுக்கீடுகளை கொடுக்கலாம். ஆனால் நீதித்துறையில் நல்லவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள இந்த இடஒதுக்கீடு குறித்த கருத்துக்கு பொதுமக்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். சொந்தமாக கார் கூட இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியிட்ட சொத்து பட்டியலால் வெடித்த சர்ச்சை. இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் நீதிபதிகளின் சொத்து பட்டியல் ஒன்றையும் பதிவிட்டுள்ளது. அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒட்டுமொத்த நீதித்துறைக்குமே பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. குறிப்பாக நீதித்துறை மீது பொதுமக்கள் மத்தியிலிருந்து கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. அதோடு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் நீதிபதிகளின் செயல்பாட்டை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். குறிப்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியால் ஒட்டுமொத்த நீதிபதிகளும் பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். அதன் பிறகுதான் ஜனாதிபதி சார்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் தங்களது சொத்துக்கள் குறித்த பட்டியலை வெளியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் காரணமாக இத்தனை காலமும் நீதித்துறையில் இருந்து கொண்டு கோடி கோடியாக சம்பாதித்து வந்த நீதிபதிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டது. தங்களது மொத்த சொத்துக்களையும் வெளியிட்டு விட்டால் ஒரு நீதிபதி ஆண்டுக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கும்போது இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது என்று கணக்கு போட்டு விடுவார்களே. அதோடு வருமானத்துக்கு அதிகமாக இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது என்று தங்களை நோக்கி கேள்வி கேட்பார்களே என நீதிபதிகள் வட்டாரம் தடுமாறி போனார்கள். என்றாலும் ஜனாதிபதி மாளிகை மட்டுமின்றி பிரதமர் வட்டாரங்களிலிருந்தும் நீதிபதிகள் தாங்கள் நேர்மையானவர்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு நீதிமன்றங்கள் மீது உள்ள நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்கிற கருத்துக்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் மொத்தமுள்ள 33 நீதிபதிகளில் 21 பேர் மட்டுமே தற்போது தங்களது சொத்துக்கள் குறித்த பட்டியலை உச்சநீதிமன்றத்தின் இணைய பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்கள். அதில் பல நீதிபதிகள் தாங்கள் ரியல் எஸ்டேட் செய்வதாகவும், வங்கியில் நிரந்தர வைப்பு தொகை செய்திருப்பதாகவும், LIC உள்ளிட்ட பல பாலிசிகள் போட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக இந்த 21 பேரில் 7 பேர் தங்களுக்கு சொந்தமாக கார் கூட இல்லை என்று கூறியுள்ளார்கள். குறிப்பாக எந்த ஒரு நீதிபதிகளும் தங்கள் பங்கு சந்தைகள் முதலீடு செய்யவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணம் பங்கு சந்தை சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்க வேண்டியிருக்கும் என்பதால் இதுபோன்ற முதலீடுகளை நாங்கள் செய்யவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இப்படி தங்களுக்கு மிக குறைவான சொத்துக்களை இருப்பது போன்று நீதிபதிகள் பட்டியலில் வெளியிட்டிருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், இதில் உள்ள பெரும்பாலான நீதிபதிகள் மிகப்பெரிய அளவில் மாட மாளிகைகள் கட்டி ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களே தாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பது போன்றும் நீதித்துறையில் வரும் மாத வருமானத்தை விட தங்களுக்கு வேறு வருமானம் எதுவும் இல்லை என்பது போன்று பொய்யான தகவல்களை இந்த பட்டியலில் குறிப்பிட்டிருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சொந்தமாக கார் கூட இல்லை என்று கூறியிருக்கும் நீதிபதிகள் தங்கள் குடும்பத்தில் உள்ள வேறு நபர்களின் பெயர்களில் காரை வாங்கிவிட்டு தங்களுக்கு கார் இல்லை என்று பொய் தகவலை குறிப்பிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிலும் நீதிபதிகள் வருமான வரி செலுத்தினால் மொத்த வருமானத்தையும் காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் வெவ்வேறு நபர்களின் பெயர்களில் சொத்துக்களை வாங்கி குவித்துவிட்டு தங்கள் பெயரில் எதுவும் இல்லை என்பது போன்று ஒரு பொய்யான தகவலை தெரிவித்திருப்பதாகவும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக உச்சநீதிமன்றத்தின் 33 நீதிபதிகளில் 12 பேர் தங்களை பற்றி எதுவும் தெரிவிக்காததும் விமர்சிக்கப்பட்டு வருவதோடு அவர்கள் எல்லாம் நீதித்துறை மூலம் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்களை பற்றி எந்த தகவலையும் வெளியிட முடியாது. அப்படி வெளியிட்டால் நீதித்துறையின் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போய்விடும் என்பதை புரிந்து கொண்டே அவர்களை தங்களை பற்றி தகவல் வெளியிடுவதை தவிர்த்து விட்டார்கள். அதிலும் ஏற்கனவே துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் உள்ளிட்டோர் நீதித்துறையை கடுமையாக விமர்சித்து வரும் இந்த நேரத்தில் நீதிபதிகள் தங்களது மொத்த சொத்து பட்டியலையும் வெளியிட்டால் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள். அதனால் இவ்வளவு சொத்துக்கள் நீதிபதிகளுக்கு எப்படி வந்தது, எந்த வகையில் சம்பாதித்து இவ்வளவு சொத்துக்கள் வந்தது என்று நீதித்துறை மீதே நீதி விசாரணை வேண்டும் என்று ஜெகதீப் தங்கர் போன்றவர்கள் கொடிபிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் சிலர் சோசியல் மீடியாவில் விமர்சித்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு லட்சம் லட்சமாக சம்பளம் வாங்கும் நீதிபதிகள் இந்த பட்டியலில் ஒரு கார் கூட தங்களுக்கு இல்லை என்று பஞ்சப்பாடு பாடியிருப்பது அவர்கள் மீது இன்னும் கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி. பிரதமர் ஜனாதிபதி உயிருக்கு அச்சுறுத்தல், உளவுத்துறை எச்சரிக்கையால் அலர்ட் ஆகும் டெல்லி. நேற்று இரவு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து 2 நாடுகளுக்கும் இடையே போர் மூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது இந்திய ராணுவம் எல்லை பகுதிகளில் இருக்கிறது. இந்த தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா தரப்பு தெரிவித்துள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் இன்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாகவே இந்திய ராணுவம் மேலும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ஆகியோரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாகவே அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எந்தவித நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் பிரதமர் மோடி கூட மத்திய அமைச்சரவை கூட்டங்களில் மட்டுமே பங்கேற்க திட்டமிட்டுள்ளாராம். மேலும் இந்த தாக்குதலில் ஜெய்ஸ் முகமது அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து தாக்கப்பட்டதால் அதற்குள் இருந்த 10 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஆனால் மஸ்ஜித் அசார் அங்கு இல்லாததால் உயிர் தப்பியிருக்கிறான். இந்த நிலையில் பிரதமர் மோடி எனது குடும்பத்தை அழித்து விட்டதாக மஸ்ஜித் அசார் தெரிவித்திருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜெய்ஸ் முகமதுவின் கோட்டையாக திகழ்ந்த பஹாபல்பூர் என்பது பாகிஸ்தானின் 12வது பெரிய நகரமாகும். இதுதான் மஸ்ஜித் அசாரின் தலைமையகமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அவரது இந்த தீவிரவாத அமைப்பு காரணமாக இந்திய ராணுவ வீரர்கள் இதுவரை 6 முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பலர் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாகவே அவனது முகாமை இந்திய ராணுவம் குறிவைத்து அடித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரை வழிநடத்திய 2 சிங்க பெண்கள். நேற்று நள்ளிரவு பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் பயமே அறியாத 2 சிங்க பெண்கள் முக்கியத்துவம் பெற்றார்கள். இவர்களில் ஒருவர் இந்திய ராணுவத்தையும் இன்னொருவர் இந்திய விமானப்படையும் சேர்ந்தவர். அவர்களின் ஒருவர் பெயர் கர்னல் சோபியா குரோசி, இன்னொருவர் கமாண்டர் வியோமியா சிங். இப்படி இந்த தாக்குதலில் 2 பெண் வீராங்கனைகளை பிரதமர் மோடி பயன்படுத்தியதன் பின்னணியில் முக்கிய காரணம் உள்ளதாம். அதாவது பகல்காம் தாக்குதலில் இந்து ஆண்களை பார்த்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டார்கள். பொதுவாக இந்து பெண்கள் தங்களது மத வழக்கத்தின்படி நெற்றியில் சிந்தூர் என்கிற திலகத்தை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த பயங்கரவாதத்தால் அந்த பெண்கள் நெற்றி திலகத்தை இழந்து விட்டார்கள். அதன் காரணமாகவே இந்த சிந்தூர் ஆபரேஷனில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி. அவர்கள் மூலமாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த 2 சிங்க பெண்களை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது.